வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் வீக் நிஃப்டி வந்து ஒரு லெவல் சொல்லியிருந்தோம், 25,750 உடைக்கக்கூடாதுன்னுட்டு. மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கிறது 25,680. ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் கேண்டல் கிரிப்பில் வச்சுருக்காங்க. ஃபர்தராக மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து நோஸ் டைவ் அடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் பிரகாசம். மண்டே வந்து குரூஷியல் லெவலாக வாட்ச் பண்ணி பார்க்கணும். பேங்க் நிஃப்டி நம்ம ஒரு 350 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அரௌண்ட் 400 பாயிண்ட்ஸுக்கு மேலேயே ஃபாலோ ஆச்சு. மிட் கேப் அண்ட் தென் ஸ்மால் கேப் செக்டாரல் இண்டிசஸ் எல்லாமே சிவியர் செல்லிங் ப்ரெஷர். ஃபர்தராக மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணாமல் ஃபாலோ ஆச்சுன்னா இன்னும் டிராஸ்டிக்கான ஃபால் வரும். அண்ட் தென் ஹெவி வெயிட்டேஜான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட் ஹாஃபில் செல் வந்தது, செகண்ட் ஹாஃபில் ரெக்கவர் வந்தது. பட் ஹெச்டிஎஃப்சி வந்து சப்போர்ட் பண்ணியே தரல. நம்ம ஒரு ஸ்பின்னிங் டாப்புக்கு என்ன அர்த்தம் ஏதுன்றத சொல்லிடணும். ஒரு செல்லிங் கிரிப்பில் தான் இருக்கிறாங்க. ஒரு குரூஷியல் லெவல், ஒரு சூசைட் பாயிண்ட்லேருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து நான் விழுந்தேன்னா நல்ல ஒரு டீப் ஃபால் வரும். அதுக்கு கீழே வந்து சப்போர்ட்லாம் வந்து ஒரு 500 புள்ளிகள், 200 புள்ளிகள், 300 புள்ளிகள்லாம் இல்லை. எல்லாமே ஃபாராவேல இருக்குது. 1000% பாயிண்ட்டுக்கு மேலே ஃபால் ஆகிறதுக்குண்டான சான்சஸ் இருக்குது. நம்ம நிஃப்டியோடைய லெவல்ஸ் என்னவாக இருக்குது. ஃபர்தர் மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை உடைச்சா ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டல் வச்சுருக்காங்க. அதாவது 25,750 ப்ரீச் பண்ணியிருக்கு. க்ளோஸ் வச்சுருக்கிறது 25,680. இந்த 750 இந்த 70 பாயிண்ட்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. பட் வந்து ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனாக நம்ம எடுத்துக்கலாமா, அதுக்குண்டான லெவல்ஸ் என்னன்றது சார்ட்டில் பார்ப்போம். FISDIS ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஃப்ரைடே வந்து 3,769 கோர்ஸ் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. அண்ட் தென் வெட்னஸ்டே மட்டும் 1,527 கோர்ஸ். கடந்த ரெண்டு நாளாக மார்க்கெட்டில் சிவியர் செல்லிங் ப்ரெஷருக்கு FIS காரணம். அண்ட் தென் குளோபல் மார்க்கெட் சினாரியோ நவ் த டைம் வந்து இப்போ நான் சண்டே மத்தியானம் 2 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். டவ் ஜோன்ஸ் வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கு. US மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவ் சென்டிமெண்ட். அண்ட் தென் கிஃப்ட் நிஃப்டி நவ் த டைம் 25,840 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த 25,750க்கு கீழே உடச்ச மார்க்கெட் ரெக்கவர் மோடில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து மண்டே மார்க்கெட் ஓப்பன் டைமிங்கில் எந்த மாதிரி இம்பேக்டை கொடுக்குதுன்றத குரூஷியல் லெவலாக வாட்ச் பண்ணி பார்க்கணும். அதாவது அந்த 25,840 ஓப்பன் ஆகி அங்கேயே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து அப்படியே தடுமாறி மேல் நோக்கி செல்வதற்குண்டான வாய்ப்புகள் பிரகாசம். என்னுடைய போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட ஒரு 10.61% வந்து நெகட்டிவ் பயாஸில் தான் இருக்குது. மார்க்கெட் ஃபர்தராக கரெக்ஷன் வந்தாலும் மீண்டும் வாங்கி கொள்ளலாம். ஒரு இன்வெஸ்டிங் க்ரைட்டீரியாவில் தான் நம்ம பிஹேவ் பண்ணணும் நண்பர்களே. ஓகே, இப்போ வந்து நிஃப்டி வந்து லெவல்ஸுக்கு வந்துடுவோம். நிஃப்டி வந்து என்னவாக இருக்குது ஃபர்தராக என்ன சார் 1000 பாயிண்ட்ஸ்லாம் ஃபாலோ ஆகுன்னீங்களே, அந்த பாயிண்ட்ஸ் எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்ட்டு பல பேர் நினச்சிருப்பீங்க. இந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டல் வந்திருக்கு. நம்ம போட்ட ஒரு லைன் எப்போவுமே டோன்ட் ட்ரா த லைன்ஸ், ட்ரா த ஜோன்ஸ் அப்படின்வாங்க. ஏன் லைனை போடக்கூடாது, ஜோன்ஸாக போடணுன்னா, இந்த இடத்துல நம்ம இங்கே இப்படி போட்டுருவோம். எல்லா பிகினர்ஸும் இப்படி தான் போட்டு வச்சுருப்பாங்க. இதுதான் சப்போர்ட்டுன்னுட்டு. சப்போர்ட் இட்ஸ் ரைட், இது வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். பட் வந்து நீங்கள் ஒரு ஜோன்ஸாக போடும்போது இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்லேருந்துலாம் தப்பிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கேண்டி இந்த ஜோனுக்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரல. ஓப்பன்றதுக்கும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்க்கும்ன்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம இதை இப்படி வச்சுட்டோம்னா இது ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ன்றது என்ன தெரியுங்களா? இப்படி வர்றது தான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இப்படி வர்றது தான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். அப்போ வந்து ஸ்டாப் லாஸை அன் பண்ணுறக்கூடிய ஒரு ஜோனாக இருக்கும். மார்க்கெட் ஓவர் சோல்ட் ஆகிட்டு இந்த இடத்துல இருக்கிற லிக்விடிட்டி ஸ்டாப் லாஸ்லாம் அன் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் புல் பேக் ஆகும்போது அவசரத்தில் இங்கே விற்றவங்களுக்கு பெரிய லாஸாக இருக்கும். நம்ம லாஸஸ்லேருந்து எக்ஸிட் பண்ணுறனாலும் மார்க்கெட் வெயிட் பண்ணி பாருங்கள், ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வரும். அந்த ஷார்ட் கவரிங் ரேலின்றது 25,900 ஒரு காலம் மூவ் ஆகும். அப்படி இந்த 25,900 மேலே போயிட்டு இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் மேலே போலன்னும் போது தான் மார்க்கெட் ஃபால் ஆகும். இப்போ இதை எதுக்கோசரம் எடுத்துகிட்டு வராங்கன்னா, இப்படி தொடர்ந்து 5 நாளாக வரும்போது புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் இங்கேருந்து வந்து தாறுமாறாக இங்கே ஏறி இருக்கும். இப்போ இங்கே போய் யார் புட் ஆப்ஷன் வாங்க போகிறாங்களோ அவங்களுக்குலாம் ட்ராப் வைப்பாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும், சரிங்களா? ஆனால் மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை ப்ரீச் பண்ணிடுச்சு. மண்டேயில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று மார்க்கெட் ஒரு 4 ஹவர்ஸ் கேண்டலில் வச்சு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டல் வச்சுருக்காங்க. அடுத்த கேண்டல் இங்கே வந்துட்டு இப்படி உள்ளே வந்து புல்லிஷ் பயாஸில் இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் அப்படியே இந்த ரேஞ்சை வந்து சஸ்டைன் ஆகிட்டு இருக்கும்.
சஸ்டைன் ஆகிட்டு டுவர்ட்ஸ் மேலே போகும். அப்போ மேலே போகிறதுக்கு உண்டான சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 25,900க்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரணும். இன்கேஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளாரவே ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் போட்டு பிரேக் அவுட் ஆகுதுன்னா அப்போ தான் மார்க்கெட் வந்து ஃபர்தர் அடுத்த ஒரு செட் ஆஃப் கரெக்ஷன். ஏன்னா ஒரு கரெக்ஷன்றது டிராஸ்டிக்காக விழுந்துக்கிட்டு இருக்காது. சரி, இந்த இடத்துல பாருங்கள் விழுந்துக்கிட்டே இருந்திருக்கும், மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிருக்கும், இங்கே விழுவும் மறுபடியும் மார்க்கெட் மேலே போகும். அப்போ விழுகுதுன்னுட்டு அவசரப்பட்டு பேனிக் செல்லிங் பண்ணுறவங்களுக்கும் விழுகுதுன்னுட்டு பேராசைப்பட்டு புட் ஆப்ஷன் வாங்குறவங்களுக்கும் மார்க்கெட் ட்ராப் வைக்கும். மண்டே மார்க்கெட் ட்ராப் வைக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இருக்குன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. வெயிட் பண்ணி பார்ப்போம். கன்ஃபர்மேஷன்றது நம்மளுக்கு வந்து எந்த லெவலுக்கு கீழே உடைச்சா நேக்குடு ஒரு புட் ஆப்ஷன் வாங்கி கம்முன்னு உக்காஞ்சிட்டு வெயிட் பண்ணி வேடிக்கை பார்க்கலான்னு பண்ணால் இந்த ஜோன் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டான 25,400 உடைக்காதவர்களை நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அப்படி உடைச்சதுன்னா கட்டாயம் நான் ஃப்யூச்சர்ஸில் கூட ஒரு புட் ஆப்ஷன் ஃப்யூச்சர்ஸில் போய் ஷார்ட் செல் பண்ணுவேன். மார்க்கெட் வந்து பெரிய ஒரு டிராஸ்டிக் கரெக்ஷன் வரும், ஒரு 800 புள்ளிகள் வரும். அதுக்கு அடுத்த ஒரு இமிடியட் சப்போர்ட்டாக மார்க்கெட் இங்கே இருக்கிறது. ஒரு பொசிஷன் வைஸில் ஃப்யூச்சர்ஸில் நம்ம போகிறோன்னா ஒரு 1000 1100 புள்ளிகள் விழுவதற்குண்டான வாய்ப்புகள். எந்த ஜோனை உடைக்கணும்? இந்த ஜோன் 25,400 உடைக்காத வரை மார்க்கெட் இஸ் நாட் எ செல் ட்ரெண்ட். மார்க்கெட் இந்த ஜோனில் வந்து வால்டலிட்டி தான். ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வருவாங்க, பொறுமையாக இருந்து பார்க்கலாம் நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.